நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 923வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தசமகா வித்யாவினுடைய அந்த எந்திர ரூபங்கள் உள்ள கோலம் அப்படி போடுறது. நான் முன்னாடி கூட நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்பாத ஒரு இடத்துல காமிங்க, நீங்கள் தனித்தனியாக காமிச்சிருக்க முன்னாடி. இன்றைக்கி அந்த ரெக்வஸ்ட் எல்லாம் ஜஸ்ட் பூர்த்தி செய்யலாம்னு எடுத்தேன். ஸோ இந்த தசமகா வித்யான்னு சொல்லும்போது 10 வித்தியைகள் பூஜைகள் செய்யும்போது கூட சிலதெல்லாம் பண்ண முடியாது நம்மளால். உதாரணமாக சின்னமஸ்தா, தூமவதி, திரிபுர பைரவி, இதெல்லாம் ஆக்ரோஷமான தெய்வங்கள். ஸோ அதெல்லாம் நம்ம பூஜையில் சேர்த்துக்க முடியாது. ஏன்னா வாரத்தில் 7 நாட்கள் தான், ஆனால் இது 10 இருக்குது. அதனால் லக்னம் நம்மளுடைய லக்னம், உதாரணமாக என்னுடைய லக்னம் மகர லக்னம், அது என்றைக்கு வேணுமோ அந்த அன்றைக்கி எடுத்து பணியாக பண்ணலாம்னு சொல்லியிருக்க சிலது. ஸோ இது ஜபங்கள்லாம் மட்டும் எல்லாத்தையும் செஞ்சுடலாம். தசமகா வித்யா ஜபங்களை நான் செய்வேன் எப்பயுமே. என் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்ததுனால தசமகா வித்யா. இப்போ தசமகா வித்யா ஆக்சுவலாக சனாதன தர்மப்படி ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக்கு என்ன சண்டே தான். ஸோ சண்டேக்குரிய தேவத்தை மாத்தங்கி, நல்லா கட்டுங்க. சண்டேக்குரிய தேவதை மாத்தங்கி. அடுத்து மண்டே, அது திங்கக்கிழமை. சண்டே சூரியன், அதுக்கு அது தேவதை மாதங்கி. திங்கக்கிழமை சந்திரன். ஸோ அதுக்கு உண்டான தேவதை புவனேஸ்வரி. திங்கக்கிழமை புவனேஸ்வரி. அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு உண்டானது பகலாமுகி. இப்போ 3 ஆயிடுத்து. ஸோ புதன்கிழமைக்கு உண்டான தேவதை திரிபுர சுந்தரி சொல்லியிருக்கு. வியாழக்கிழமைக்கு உண்டானது தாரா. வெள்ளிக்கிழமைக்கு கமலாத்மிகா. சனிக்கிழமைக்கு காளி. ஸோ இப்போ பார்க்கலாம், ஜஸ்ட் வரிசைப்படுத்தி சொன்னால் திஸ் வே ஆல்சோ. திங்கக்கிழமை எடுத்துகிட்டா புவனேஸ்வரி, செவ்வாய்க்கிழமை பகலாமுகி, புதன்கிழமை திரிபுர சுந்தரி, வியாழக்கிழமை தாரா, வெள்ளிக்கிழமை கமலாத்மிகா, சனிக்கிழமை காளி, ஞாயிற்றுக்கிழமை மாதங்கி. திஸ் வே யூ கேன் டேக். இந்த 7 பேருக்கு 7 கோலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவள் எந்திரம் தான் கோலம், அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம. இதில் திரிபுர சுந்தரிக்கு மட்டும் ஸ்ரீசக்கரம். நான் ஸ்ரீசக்கரம் போடுறதில்ல. இந்த கடைசியில் சர்வ ரக்ஷாகர சக்கரமும் சர்வ சித்தி பிரதா சர்வரோக சக்கரமும் சர்வ சித்தி பிரதா சக்கரம் சேர்ந்து காமிச்சிடுறது. அது இப்போ ஒவ்வொரு யந்திரமாக பார்க்க போகிறோம். இது திங்கக்கிழமை புவனேஸ்வரிக்கு, அதாவது 6 கோணம். 6 கோணத்துக்கு சுற்றி ஒரு வட்டம், நடுவில் ஒரு டாட்டு, அப்புறம் 8 இதழ் தாமரை. திங்களுக்கு செவ்வாய்க்கு வித்தியாசம் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி தாமரை இதில் போட்டிருக்கேன், இந்த சீயை போட்ட மாதிரி. ஸோ செவ்வாய்க்கிழமைக்கு மகளாமுகி. அடுத்து புதன்கிழமை நவகோண நாயகி சொல்லப்பட்டது. மாரியம்மனுக்கு அதுதான். திரிபுர சுத்திக்கு இதான போட்டுப்பேன் நான். இது அந்த 8 கோணங்களும் நடுவில் சேர்த்து, இந்த கோணம் சேர்த்து 9,000 நவகோணங்கள். ஸோ திரிபுர சுந்தரி. வியாழக்கிழமை இது நேராக பார்க்குறது ட்ரையாங்கிள். இது தாரா. வெள்ளிக்கிழமை கமலாத்மிகா. இது 8 கோணம், அஷ்டகோணங்கள். இது மகாலட்சுமிக்குரியது. 8 இதழ் தாமரை, 8 கோணங்கள். அடுத்து சனிக்கிழமை இன்வெர்டர் ட்ரையாங்கிள். இது பாருங்கள், வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. வேறு ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை 5 கோணம். மாதங்கிக்கு 5 கோணம். ஆட்டம் போட்டு கீழேருந்து அந்த கால்லேருந்து எப்படி போட்டோன்னா 5 கோணம் வரும். ஸோ இது மாதங்கிக்கு உண்டான கோலம். இப்போ இந்த தேவதைகள் சுரூபங்கள் பார்க்க போகிறோம். இது பாருங்க, இது தசமகா வித்யான்னு காமிச்சிருக்கான். காளி, தாரா. காளி எனக்கு
சனிக்கிழமை. அது தசமகா வித்யாவில் முதல் வித்யா வர்றது வந்து காளி தான் வர. ரெண்டாவது வித்யாவது தாரா வந்துடுறா, காளி தாரா. மூணாவது வந்து ஷோடசின்னு சொல்கிறா, அது திரும்ப சுந்தரிங்க வச்சுக்கலாம். மூன்றாவது வித்யா. நாலாவது வந்து திரிபுர பைரவி. சரி, நாலாவது புவனேஸ்வரி. நாலாவது புவனேஸ்வரி. அஞ்சாவது திரிபுர பைரவி. ஆறாவது சின்னமஸ்ஸா. சின்னமஸ்ஸான்றது தான் தலையை வெட்டிண்டு நான் இன்னொரு கையில் ஏந்திண்டு அதுலேருந்து வரக்கூடிய இடக்கலை பிங்கலேன்னு வரக்கூடிய அதை வந்து வாருணி டாகுனி பருகிறா அம்பாளுடைய 2 தோழிகள். பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும் சின்னமஸ்ஸா. தூமவதி வந்து பொதிய படிப்புனால தேரினள் காக்கா கொடியோடு இருக்கா தூமவதி. இது அடுத்தது பகலாமுகி. மஞ்ச வஸ்திரம், அசுரனோட நாக்கை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது 9வது இது வந்து மாதங்கி. 10வது வித்யா கமலாத்மிகா. ஸோ இந்த 10 வித்தியில் நம்ம வந்து இந்த வீக்லின்னு எடுத்தால் 7 தான் கவரேஜ் ஆகிடும். 3 விட்டு போயிடும். விட்டு போனது சின்னமஸ்ஸா விட்டு போயிடும், தூமவதி விட்டு போயிடும், திரிபுர பைரவி விட்டு போயிடும். இந்த 3மே இந்த ஆக்ரோஷமான தேவதைகள், நல்லா புரிஞ்சுக்கணும். தசமகா வித்யாவில் காளி தாராலாம் சொன்னால் கூட பட் அதுக்கெல்லாம் வாரத்தில் உண்டான நாட்கள் அலோகேட் ஆகிடுறது. காளி வந்து அன்றைக்கி வரா சனிக்கிழமை வந்துடுறா, தாரா வியாழக்கிழமை வந்துடுறா. ஆனால் திரிபுர பைரவி இந்த 7 நாளில் கவரேஜ் ஆகாது, சின்னமஸ்ஸா கவரேஜ் ஆகாது, தூமவதி கவரேஜ் ஆகாது. கவலைப்பட வேண்டாம். அது வந்து நம்ம தசமகா வித்யா மந்திரம் சொல்கிறதா இருந்தால் அது வந்து நம்ம பேதம் பார்க்காம சொல்லணும். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுன்னா அது மற்றது வசனம் தசமகா வித்யா எல்லாமே 10மே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கு. ஸோ ஒவ்வொரு வித்தைக்கும் அதுக்கு உண்டான என்ன. உதாரணமாக காளி வித்தையும் எடுத்தால் இன்றைக்கி காளி, இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, இன்றைக்கி உண்டான தேவத்தை வந்து காளி. காளி வித்தை தனக்கு சித்தி ஆகிட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வித்தியும் அவனுக்கு வந்து வந்துடும் சொல்லியிருக்கு. ஸோ காளி உபாசனம் பண்ணுறாள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அடுத்து தாரா. தாரா 2வது வித்தியா. கிட்டத்தட்ட காளியும் தாராவும் ஒன்று இருக்குது. வசிஷ்டர் இங்கேருந்து போய் எதில் போய் கற்றுன்னு ஷீனால போய் கற்றுன்னு வர்றார் தாரா வித்தியை. அதெல்லாம் சொல்லப்படுறது. ஸோ இந்த மாதிரி தசமகா வித்யாவில் நம்ம வந்து பேதம் பார்க்காம மந்திரோபதேசம் பண்ணாலும் 10 தெரிஞ்சுக்கணும். பட் உபாசனா தெய்வங்கள் யாராவது கண்டுபிடிச்சி உதாரணமாக எனக்கு வந்து இந்த 10ல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து புவனேஸ்வரி. எனக்கு இஷ்ட தேவத்தை புவனேஸ்வரி. லலிதா சாஸ்திரம் நம்ம சொன்னாலும் அம்பாள் என்ன சொல்கிறா, ஒவ்வொரு கல்பத்திலையும் நான் வந்து வெவ்வேறு ரூபமாக வரேன்றா. லலிதா தான் புவனேஸ்வரியாக வரேன்னு சொல்லியிருக்கு. நான் ஒரு தடவை 2 நாள் மண்டையை குறைச்சிட்டேன். என்கிட்ட 2 விதமான விக்கிரகங்கள் இருக்கும். உன்னை இடது காலத்தை போட்டுருக்கோம், உன்னோட வலது காலத்தை போட்டுருக்கோம். 2மே வந்து கரும்பு வச்சுருக்கோம், 2மே பாசாங்கம் வச்சுட்ருக்கோம். புஷ்பபானம், கரும்பு வில்லு, பாசாங்கசத்தோடு உட்காந்துட்டுருக்கோம். இது என்னது 2 இப்படி இருக்கேன் அப்பா சொல்கிறேன். புவனேஸ்வரியோட தியான ஸ்லோகத்திலேயே அப்படிதான் ஆக்சுவலாக வருது. ஆக்சுவலாக வந்து புவனேஸ்வரி சொல்லும்போது அங்குச பாசி மேந்தி அபயமே வரதும் தாங்கும் பங்க கரத்தல் பீதாம்பட மணியடிகள் புற்பூன் பைங்கட நரம்பு பூண்டால் 16 கலை எழுத்தில் பொங்கிய ஒரு எழுத்தால் புவனேஸ்வரி பாதம் போட்டுருக்கு. பொங்கிய ஒரு எழுத்து தான் அந்த ஹ்ரீன்ற பீஜாட்சரம் வர்றதுன்னு இருக்கு. ஆனால் அந்த புவனேன்ற சக்தி வந்து யாருன்னா லலிதா தான் வரும். ஒரு கல்பத்தில் இப்படின்னு சொல்லி லலிதான்னு வர ஒரு. ஏன்னா 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கிற இடம் வந்து மணித்வீபம் தான் சொல்லியிருக்கு. ரத்னமயமான மண்டபம், அதில் வந்து அந்த ரத்ன சிம்மாசனத்தில் 2 பேருமே உட்காந்துட்டுருக்கா. எப்போ எப்படி வரும்னு சொன்னான்னா அம்பாளே சொல்கிறா. அதில் திரிபுராரகசியில் வருது. நான் தான் புவனேஸ்வரியோட இதுலேயே கல்பத்திலேயே வருது. நான் படிச்சுட்டேன். அதெல்லாம் என்ன சொல்கிறேன், நான் அப்படி தான் இருக்கேன்றா. பாஷாங்குஷம் வரபையே இல்லை. புவனேஸ்வரி இதில் வந்து கரும்பு மில்லு புஷ்பமானத்தை வச்சு உட்காந்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது வேர் இஸ் அ செகண்ட் தாட் அதில் கிடையாது. ஸோ அதனால் புவனையும் லலித்தையும் ஒன்று தான் வருது. கடைசியில் சுற்றி வந்தால் அங்கே தான் வரோம் நம்ம. ஸோ இப்போ டுடேஸ் சப்ஜெக்ட் இஸ் தசமகா வித்யாவுக்கு உண்டான கோலங்களை சொன்னேன். இந்த கோலங்களில் 7 கோலங்களை காமிச்சிட்டேன். 7 நாட்களுக்கு அதை வந்து தட் கேன் பி யூஸ்டு.
அகெயின் ரிப்பீட். திங்கக்கிழமைக்கு வந்து ஷட்கோணம், ஒரு வட்டம், 8 இது தாமரை. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இப்படி தாமரை இதெல்லாம் இப்படி காமிக்கலாம், இல்லைன்னா இப்படி காமிச்சிடலாம். அதான் காமிச்சிருக்கேன். திங்கள் செவ்வாய் எடுத்து. புதன்கிழமை திருப்ப சுந்தரி. அது சீச்சக்கரம் போட்டால் போடலாம், இல்லைன்னா அந்த நவகோண எந்திரம் போட்டுடலாம். வியாழக்கிழமை தாரா. தாராக்கு இப்படி தான் இருக்குது, மேல் நோக்கிய முக்கோணம். வெள்ளிக்கிழமைக்கு வந்து கமலாத்மிகா 8 கோணம். இப்படி போட்டேன்னா எண்கோணம். நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுதான். ஸோ சனிக்கிழமை வரும்போது காளி வரும்போது இன்மற்ற ட்ரையாங்கிளாக வந்துடுறது. இது இன்வெர்ட் ட்ரையாங்கிள். ஞாயிற்றுக்கிழமை மாதங்கி 5 கோணம், பஞ்சகோணம் அது. ஸோ இதை நினப்பில் வச்சுட்டு பூஜா கிரகத்தில் இதெல்லாம் ரோட்லலாம் போடக்கூடாது. பூஜா கிரகத்தில் அரிசி மாலை போட்டு என் குருவாத்தில் வந்து இது மாதிரி பண்ண மாட்டேன். அவள் வந்து என்ன செய்வானே, எந்த கோலம் போட்டாலும் மஞ்சப்பொடியும் இதுவும் கொஞ்சம் அரிசி மாலை சேர்த்துப்பேன். ஒரு நடுவில் குங்குமத்தை போடுவாள். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வசதியாக வேணும்னு சொல்லி அக்ஷத்தை சேர்த்துட்டுருவேன். மஞ்சள் கலந்த அக்ஷதையை போட்டுட்டு நடுவில் குங்குமத்தை வச்சுடுவேன். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ பூஜா கிரகத்தில் போடுறது வந்து யாரோட காலடி படாது அதில். ஸோ அதனால் வந்து ரோட்லலாம் அது போடக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். பூஜா கிரகத்தில் யாரோட கால் அடிப்படாமல் இருக்கிற இடத்துல போடலாம் அதெல்லாம். ஏன்னா அந்த தேவத்தை வந்து அன்றைக்கி உண்டான அஷ்டோத்திரத்தை படிச்சிடணும். பெரிய பூஜை பண்ணலன்னா கூட அஷ்டோத்திரம் படிக்கிறது கஷ்டம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், 6 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான். மட படித்து முடிச்சிடலாம். சரி, எங்கள் தனித்தனியாக எந்திரம்லாம் கிடையாது. ஒரே மேலுதாளுக்கு சீச்சக்கரத்தை கூட அர்ச்சனை பண்ணிடலாம். எல்லாத்தையுமே குங்கும அர்ச்சனை பண்ணலாம், மஞ்சப்பொடியில் அர்ச்சனை பண்ணலாம். இதில் விட புஷ்பங்கள் நிறைய புஷ்பங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணலாம். சரி, அது நித்தியப்படி அபிஷேகம் பண்ணவா, நாட் ஆல் நெசசரி. எந்த விக்கிரகமும் சரி, ஸ்ரீசக்கரமும் சரி, மகாமேரும் சரி, நித்தியப்படி அபிஷேகம் தேவையில்லை. பட் நான் பண்ணுறேன், அது வேறு. இப்போ ஆஃபீஸ் கோயஸில் என்ன ஓடுறா, வெளிநாட்டில் தான் வேலை செய்கிறா, குடில் நடுக்க எடுக்கிறது. எனக்கு ஒரு வைஷ்ணவி மதுசூதனம் கூட அமெரிக்காவில் இருக்கா. ஆமாம், இப்போ குடுக்கா வந்தோடனே பயமாக இருக்குமாம்மா, எனக்கு தொண்டையெல்லாம் கட்டிக்கிறது, காத்தாலும் போகிற தொண்டையெல்லாம் வலிக்கிறது எனக்குவா. நீ அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். மாதத்தில் 5 நாள் பௌர்ணமி, அமாவாசை 2 நாள் போயிடுத்து, மாசப்பரப்பு 3 நாள் எடுத்து, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அது வந்து என்ன, தேய்பிரை அஷ்டமி, தேய்பிரை சதுர்தசி. இன்றைக்கி வந்து சதுர்தசி. இன்றைக்கி நாளைக்கு அமாவாசை வந்துடும். ஸோ தேய்பிரை சதுர்த்தி. இது பேர் பஞ்சபர்வான்னு பேர். பஞ்சபர்வாவில் அபிஷேகம் பண்ணால் போதும். விக்கிரகங்கள் இதுனாலும் அன்றைக்கி பண்ணால் போதும். நித்தியப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. பஞ்சாயுதன செட்டு வச்சுருந்தால் மட்டும்தான் இந்த கற்கள், ஷாலகிராமம், பானலிங்கம், அப்புறமா வந்து சூரியன் வல்லத்தில் கிடைக்கிற இந்த கல், சொர்ணமுகி சிலை, அப்போ சோனாபத்திரன்ற பிள்ளையார், இதெல்லாம் வச்சுட்டா தான் நித்தியப்படி அதில் பால் தண்ணி பண்ணிவிட்டு கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், பஞ்ச உபச்சாரம் பண்ணி பூஜையை முடிச்சுக்கலாம். இதை சொல்லி நானும் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்க. இதோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.